அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சயின்ஸ் நியூஸ் பார்க்கலாம். அதாவது இந்துக்குஷ் இமயமலை அதோட பனிப்பாறைகளில் 75% பனிப்பாறைகளை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ரிப்போர்ட்டில். எதனால் இப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, உலக வெப்பமயமாதல் 2 டிகிரி செல்சியஸ் இந்த நூற்றாண்டோட இறுதியில் அதிகரித்து இருந்ததுன்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இதனால் என்ன பாதிப்புகள்லாம் வரும்னா, ஆசிய கண்டத்தில் வாழ்கிற 2 பில்லியன் மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்குறது இந்த இந்துக்குஷ் இமயமலையில் பனிப்பாறைகள்லேருந்து வர நீர் தான். இதனால் 2 பில்லியன் மக்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் இது 75% பனிப்பாறைகளை இழக்க நேரிடும்னா, 2020 கம்பேர் பண்ணும்போது 2025 10-15% பனிப்பாறைகள் தான் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10-15%லையும் 75% 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்தால் அதுவும் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.